ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎம் ஹவுஸ். நான் உங்கள் எஸ்ஐஎம் பேசுகிறேன். நீங்கள் எப்போயாவது ஒரு புது இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்க சொல்கிற விஷயத்த சோதிச்சு பார்க்குறேன்ட்டு அதை போய் சோதிச்சு பார்த்து எனக்காவது பிரச்சனை மாட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அருண் ஒரு டீனேஜ் பாய். எதையும் ஜோசி பார்க்கணும்னு நினைக்கிற பையன். அவன் அவன் ஃப்ரெண்டு வில்லேஜுக்கு போகிறான். அப்படி போகும்போதும் அங்கே இருக்கிறவங்க ஒரு கிணத்தை பற்றி பேசுகிறத கவனிக்கிறான். அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த கிணறு ஊருக்கு எல்லையில் இருக்குது. அது ரொம்ப பசியாகவும் மற்றவங்கள பயமுத்துற மாதிரியும் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அது கேட்ட அருணுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வருது. இதை பற்றி அவனோட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்கும்போதும் அவனும் நடந்து நிறைய விஷயத்த சொல்கிறான். ஆனால் இது நம்பாத அந்த அருண் இதை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதை அவன் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்கிறான். ஆனால் ஃப்ரெண்டு இதை தடுக்கிறான். இது தெரிஞ்சுட்டாவோ அந்த கிணறு பக்கத்தில் போனாவோ உனக்கு பிரச்சனை வரும் சொல்கிறான். சரின்ட்டு அவனும் கேட்டுக்கிறான். ஆனால் நைட்டு ஆக ஆக அந்த இடத்துக்கு அங்கே போகணுன்னு அவனுக்கு என்ன அதிகமாகுது. ஸோ அவன்கிட்ட இருக்கிற ஹைடெக் கேமராவை எடுத்துகிட்டு பேயை சோதிக்கிற கருவிங்க எடுத்துகிட்டு போகிறான். அந்த போக 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 ஊரில் எந்த நாயும் குலைக்கல, பூச்சி சத்தமும் கேட்கல. கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. அதை கவனிக்கிறான் அருண். ஆல்மோஸ்ட் அவன் கிணத்துட்டு போயிட்டான். கிணத்துட்டு போய் பார்க்கும்போதும் அங்கே சாதமாக தான் இருக்குது. ஆனால் ஊர் மக்கள் சொன்ன மாதிரி எதுவும் இல்லையேன்னு நினைக்கும் போதும் யாரோ தண்ணி அலம்புற சத்தம் கேட்குது. உள்ளே போய் எட்டி பார்த்த அருணுக்கு ஆச்சரியம். ஏன்னா ஒரு பொண்ணு கண்ணை சிமிட்டாமல் தண்ணியில் மறந்துக்கிறத கவனிக்கிறான். இதை பார்த்த அவனுக்கு அது அவங்க யாருன்னு கேட்க தோணுது. கேட்குறான், நீங்கள் யார், ஏன் தண்ணியில் மறந்துட்டு நீங்கன்னு கேட்கும்போதும் அவங்க அது தெரிந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பதில் சொல்லாமல் அப்படியே மறந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நல்லா கவனிக்கிறான். எந்த அசைவும் இல்லாமல் என் கண்ணையும் சிமிட்டாமல் தண்ணியில் மறந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போதும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் ஏற்படுது. அதனால் பயத்தில் பின்னாடியே நகர்ந்து போகிறான். போகும்போதும் பின்னாடி யார் நடந்து வர சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்த அருணுக்கு அதிர்ச்சி. ஏன்னா யாருமே இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு திருப்பி பின்னாடி திரும்பும் போதும் கிணத்தை பார்க்குறான். கிணறு தெரியுது. அந்த சமயத்தில் அவனை சுற்றி யாரோ நடக்கிற சத்தம் கேட்குது. அது ஒரு பொண்ணு மட்டும் தெரியுது. அது ஏன்னா கோல் சத்தம் அவனுக்கு அதிகமாக கேட்டனால அது பொண்ணு மட்டும் அவனை உணர்றான். அடுத்த நிமிஷம் முன்னாடி ஒரு பொண்ணோட உருவம் தென்படுது. ரொம்ப பயமுத்துற மாதிரி இருந்ததுனால பயத்தில் கேமராவையும் கீழே போட்டு அவனும் மயக்க போகிறான். ஆனால் அந்த கேமராவில் ரெக்கார்டு ஓடிட்டே இருக்குது. ரெக்கார்டு ஆகிட்டே இருக்குது. அடுத்த நாள் அவனும் ஃப்ரெண்டும் ஊர் மக்களும் அவனை காணான்னு தேடும்போதும் அந்த கிணத்துக்கிட்ட அவன் கேமரா மட்டும் இருக்குது. அதை எடுத்து பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா கடைசி நிமிஷம் அவன் யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது. கீழே விழுந்த மாதிரியும் தெரியுது. பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் கிணத்துக்கிட்ட எட்டி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. உடம்போடு கிடைக்கல. சரி, ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க திருப்பி ஊருக்குள்ளே போகும்போதும்
அப்போ ஒரு குரல் கேட்குது, இங்கே பக்கம் வராருங்க அப்படின்னு குரல் மட்டும் கேட்குது. இதை சத்தத்தை கேட்ட அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த இடத்த விட்டு வேகமாக ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கிணத்தை சுற்றி கம்பி வேலியும் போட்டு யாரும் போகாத அளவுக்கு தடையும் போட்டாங்க. இதுதான் அந்த த்ரில்லர் ஸ்டோரி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.